ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டியூட். நீங்க எல்லாமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 28 மார்ச். ஸோ மார்ச் 28 தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் எப்போ அப்படின்னா 27/4, அதாவது ஏப்ரல் 27 தான் நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட். ஸோ எல்லாரும் லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு அப்படின்னா இப்ப இருந்தே இது பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ யூபிஎஸ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா கடைசி நாள்ல வந்து சர்வர் வந்து ரொம்ப டவுன் ஆயிருச்சு. ஸோ அதனால டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சில சமயம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இப்பவே உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, நீங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இப்பவே வந்து நீங்க அப்ளை பண்ணி வச்சுறது நல்லது. ஸோ அது இல்லாம நீங்க இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க, உங்க நேமோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்றதுக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்ப இருந்து அப்படின்னா 2/5 இருந்து, ஸோ மே 5ஆம் தேதியில இருந்து, சாரி மே 2ஆம் தேதியில இருந்து மே 4ஆம் தேதி வரை அதை கரெக்ட் பண்றதுக்கான கேப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரை 13/7, அதாவது ஜூலை 13ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஸோ இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 103 நாள் வந்து சாலிடா இருக்கு. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ 13/7 தான் நமக்கு வந்து எக்ஸாம். டைமிங் 9:30 to 12:30. ஸோ இதான் முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது அப்ளை பண்ணக்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண ப்ராசஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி அது மூலியமா இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி ஒரு 3 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் இந்த எக்ஸாமுக்கு வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேமெண்ட் மட்டும் போதும். அதை வச்சு நீங்க வந்து 3 எக்ஸாமுக்கு பேமெண்ட் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் அந்த எக்ஸாம் அப்ளை பண்றது. ஸோ வேற நமக்கு முக்கியமான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் பத்தி பார்த்துடலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஃபைனலா எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ள இல்ல மெயின்ஸ் ஒர்க்ல பாத்தீங்கன்னா சில டைம் வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால 90 போஸ்டிங் பத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. டெப்டி கலெக்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஎஸ்பி 23 போஸ்டிங், அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து 14, அதே மாதிரி டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் 21, ஏடி பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா 14, தென் டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து 1, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் வந்து 1. ஸோ மொத்தம் வந்து 90 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90 அப்படிங்கிறது நல்லதுதான். இதுக்கு மட்டும் டிஎன்பிசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, 70, 80 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு 90 கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஏஜை பொறுத்தவரை மினிமம் உங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் இருக்கணும். மினிமம் 21 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 34 வயசு. 34 வயசு. அதே இது ஒரு சில கேட்டகரிஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்கு அப்படின்னா எம்பிசி, பிசி முஸ்லிம்ஸ், பிசி இந்த மாதிரி இந்த கேட்டகரிஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் வந்து இருக்கு. 39 வயசுல எக்ஸப்ஷன் இருக்கு. நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 34 வயசு வரதான். அதே இது நீங்க இந்த கேட்டகரி எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் 39 வயசு வரை நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மெயினான விஷயம். இதுக்கு அடுத்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான். ஸோ எக்ஸாமுடைய சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரே அதே மாதிரி பிசிக்கல் இப்போ நீங்க வந்து டிஎஸ்பி எக்ஸாம், டிஎஸ்பிக்கோ அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டு 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 160 சென்டிமீட்டர் ஹைட்டா இருக்கணும். உமனா இருந்தீங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். அதே மாதிரி செஸ்டோடைய மெஷர்மெண்ட் வந்து 86, நார்மல் 86, எக்ஸ்பேண்ட் பண்ணினா +5 வந்து இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு தேவை. ப்ளஸ் இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கணும். ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கீங்க, அந்த ஹைட் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இல்ல நான் இந்த போஸ்டிங்ல அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு வந்து டிஎஸ்பியோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸரோ தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. யார் யாரெல்லாம் இந்த போஸ்டிங்க்கு வந்து எடுக்க வில்லிங்கா இருக்கீங்களோ அவங்க மட்டும் இது பண்ணா போதும். மித்தவங்க எல்லாம் இது தேவை கிடையாது. ஸோ வேற உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரிலிமினரியை பொறுத்தவரை பிரிலிமினரி வந்து உங்களுக்கு 200 மார்க் 200 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது 175 கொஸ்டின் இதுல இருந்து அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்தும் 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட்ல இருந்து. ஸோ மொத்தம் மார்க் பாத்தீங்க மொத்த கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க். ஸோ மொத்த மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 மார்க். கொஸ்டினுடைய அந்த எக்ஸாமோட டியூரேஷன் வந்து 3 hours. ஸோ அது இல்லாம மெயின்ஸ் வந்து 3 பேப்பர். மெயினா கவுண்ட் ஆகிறது வந்து 3 பேப்பர் தான். GS1, GS2, GS3 இது 3 தான் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த 3ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து டோட்டல் மார்க் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இது வந்து குவாலிஃபிகேஷன் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இதை பத்தி எல்லாமே நம்ம வர வீடியோல வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆப்டிடியூட் தூக்கிட்டு எத்திக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம மித்த வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் பேசிக்கான டீடைல். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிலே பண்ணாம இப்பயே அப்ளை பண்ணிருங்க.
ஸோ நம்ம சிவில் ஸ்டியூட்ல இருந்து நிறைய ஃப்ரீ இனிஷியேட்டிவ் ப்ளஸ் பெய்ட் இனிஷியேட்டிவ் வந்து குரூப் ஒன்றுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து சிவில் ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணுங்க, சிவில் ஸ்டியூட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி மேரத்தான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமி, ஜியாகிரபி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்து மேரத்தான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த மேரத்தான் வீடியோமே நீங்க வந்து குரூப் ஒன்றுக்காக பார்க்கலாம். ஏன்னா அது எல்லாமே நம்ம குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்ல தான் போட்டிருக்கோம். ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அந்த டோட்டல் சப்ஜெக்ட்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால மேரத்தான் வீடியோ வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற குரூப் ஒன் சம்பந்தமா ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை வேற ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டியூட்.